ஆகணும் அப்படிங்கிறது பல மாணவர்களுடைய கனவு. அப்படி ஆர்கிடெக்ட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுற மாணவர்களுக்காக பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டியிலேருந்து அந்த டீம் நல்ல பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க போகிறாங்க. கட்டிடக்கலைத்துறை என்பது கலையும் தொழில்நுட்பமும் சங்கமிக்கும் ஒரு துறை. இட்ஸ் அன் அமால்கமேஷன் ஆஃப் ஆர்ட் அண்ட் டெக்னாலஜி. கட்டிடக்கலைத்துறையில் நாங்கள் கட்டிடங்களை வடிவமைப்பது குறித்து சொல்லித் தருகிறோம். I joined this college because the girls-boys relationship is well maintained here, and the staff and students distance is also maintained here. Sometimes they are friendly in case of works, and in case of submissions they are being strict, and the course is very fine here. இந்த துறை 1995இல் கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் என்ற கவர்னிங் பாடியின் அங்கீகாரத்துடன் தொடங்கப்பட்டது நமது பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில். தொடங்கிய நாள் முதல் இத்துறை அண்ணா யூனிவர்சிட்டியின் அஃபிலியேட்டடாக இருந்த பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி, முதன்மையான இடத்தை தொடர்ந்து தமிழகத்தில் நிலைநாட்டி வருகிறது. கட்டிடக்கலை என்பது ஆர்கிடெக்ட்ஸ் ஆக்ட் ஆஃப் 1972 மூலம் பார்லிமெண்டில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ரெகுலேட்டட் ப்ரொஃபஷன். அந்த துறை நமது பல்கலைக்கழகத்தில் மிக சிறப்பாக நடத்தப்படுகிறது. இந்த துறை படிப்பில் சேர்வதற்கு 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களுடன் நாட்டா எனப்படும் தேசிய அளவிலான ஆப்டிடியூட் ஆன்லைன் ஆப்டிடியூட் டெஸ்ட் மார்க்குகளும் சரிசமமான அளவில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு சேர்க்கை நடைபெறுகிறது. நமது பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் நாட்டா டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் எழுதுவதற்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மையம். இந்த டெஸ்ட் மார்ச் முதல் வாரத்திலிருந்து செப்டம்பர் கடைசி வாரம் வரை நடைபெறும். மாணவர்கள், விருப்பமுள்ள மாணவர்கள் எந்த சமயத்திலும் நமது பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தின் டெஸ்ட் மையத்திற்கு வந்து இந்த டெஸ்ட்டில் அப்பியர் ஆகலாம். கட்டிடக்கலைத்துறை படிப்பு 5 வருட படிப்பு. இந்த படிப்பின் பாடத்திட்டங்கள் பிராக்டிசிங் ஆர்கிடெக்ட்ஸ், கல்வியாளர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் போன்றவர்களின் பங்களிப்பின் மூலம் அமைக்கப்படுகிறது. எங்கள் துறையில் பாடங்கள் வகுப்பறையிலும் மேலும் டிசைன் ஸ்டுடியோஸ் எனப்படும் வடிவமைப்பு தளங்களிலும் நடத்தப்படுகிறது. இவை மாணவர்களின் கிரியேட்டிவ் டேலண்ட்ஸை வெளிக்கொணரும் வண்ணம் நிகழ்த்தப்படுகிறது. கட்டிடக்கலைத்துறை மாணவர்கள் எஜுகேஷனல் டூர்ஸ் மற்றும் கேஸ் ஸ்டடி இவற்றின் மூலம் ஆக்சுவல் பில்டிங்ஸ் தே கெட் எக்ஸ்போஸ்ட். இது அவர்களுடைய திறமையை மேன்மேலும் வளர்க்கும் விதமாக அமைகிறது. எங்கள் துறையின் 4ஆம் வருட மாணவர்கள் ஒரு செமஸ்டர் முழுவதும் ஒரு ஆர்கிடெக்ட் ஆஃபீஸில் கட்டாயமாக பயிற்சி பெற வேண்டும் என்பது அவசியம். மேலும் எங்கள் துறையில் ஏற்று செய்யப்படும் கன்சல்டன்சி ஒர்க்கில் ஆசிரியர்களுடன் மாணவர்களும் பங்கேற்பதால் அவர்களுக்கு ஊக்கமும் தன்னம்பிக்கையும் மிகுதியாக ஏற்படுகிறது. 5 வருட முடிவில் எங்களுடைய மாணவ மாணவியர் ஒரு முழுமையான ஆர்கிடெக்சரல் ப்ரொஃபஷனலாக வெளியே வருகிறார்கள். அது தவிர எங்களுடைய மாணவ மாணவியர் 100% 100% வேலைவாய்ப்பை பெறுகிறார்கள். இன்னொரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். எங்களுடைய மாணவி ஒருவர், அனிதா என்ற மாணவி, சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் செய்து ஐபிஎஸ் பயிற்சி பெற்று வருகிறார். இது நாங்கள் பெருமைப்படுகின்ற ஒரு விஷயம். தமிழகத்தில் உள்ள கட்டிடக்கலைத்துறைகளில் எங்கள் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தின் கட்டிடக்கலைத்துறை முதன்மையான இடம் பெற்று விளங்கி வருகிறது. அது மேன்மேலும் சிறந்து விளங்கும். There are lots of competition are conducted for this. This motivates us to lot and involve in our course, and moreover I love this department or my course because they make us feel better, and they make us do everything whatever we feel, whatever we want to do. They leave us free to do. This encourages and motivates us to definitely become a successful architect. Then we have been allowed to do practice. No management with such a trust will allow a faculty investing so much money to experiment by a theoreticians. Even academicians of this country today, still they should move towards practice. Possibly this campus is an example and exemplified in terms of allowing the faculty to practice in every walks of
its endeavor. Almost all our buildings in our trust, in our educational ambit, were designed, developed, constructed, maintained by the faculty of these institutions. At the outset, I bring you greetings from the 170 schools of architecture, 48,000 registered architects, and 28,000 students of architecture in this country. I represent all of them. For me, this is a very, very important occasion because I am visiting the Karma Bhumi of Dr. Veeramani. I have heard a lot about him. It is a very special occasion because to me, access to education and education as